Hello friends, good evening everyone. வாங்க MCX மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே யூஎஸ் ஆயில் நமக்கு ஒரு அப்சைட் பிரேக் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹை பார்த்தீங்க அப்படின்னா $102.44 மார்ச் 16th ஹையை பிரேக் அவுட் பண்ணாமல் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 15 days நமக்கு ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு சஸ்டைன்டாட்டே இருந்தது. இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணாமல் எக்ஸ்டர்டே ஈவினிங் நமக்கு ஒரு அப்சைட் பிரேக் அவுட் பண்ணி க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ பை சைட் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ யூஎஸ் ஆயிலோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு $120 பக்கம் நாம் எய்ம் பண்ணலாம். இருந்தாலுமே இன்னைக்கு மார்னிங்கில் நியூஸ் அதாவது ட்ரம்ப் சைடு இருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூடி இருந்தால் கூட நாங்கள் ஈரான் போரை நிறுத்துறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறப்ப ஆயில் ப்ரைஸஸ் கொஞ்சம் கீழே இறங்குது. பட் இந்த தடவை ஆயில் ப்ரைஸ் சுத்தமாகவே கண்டுக்கலை. இவரோட என்ன சொல்கிறாங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டை பெருசாக ஆயில் இம்பேக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அடிக்கடி அவர் கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த மாதிரி வாரம் நிறுத்துகிறோம், 5 நாள் தள்ளி போடுறோம், இதோட நிறுத்திட போகிறோம், சீஸ்ஃபயர் பேச போகிறோம் இப்படிங்கிற மாதிரி நிறையா நியூஸ் வருதே தவிர பட் ஈரான் சைட்லேருந்து எந்த ஒரு என்ன சொல்றதுன்னா கேரண்டியான நியூஸ் ஈரான் சைடு தர கொடுக்கல. ஓகேங்களா? அதனால நமக்கு இப்போதைக்கு ஆயில் டிமாண்டில் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டர்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் இந்த இடத்துல ஒரு பை சைட் பிரேக் அவுட் கொடுத்து இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு $105 something, அதாவது இன்னைக்கு ஹை $106.86 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. கண்டினியூஸாக போனது அப்படின்னா ஒரு $110 வரைக்கும் நமக்கு ஈவினிங் டைமில் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நியூஸை சப்ளை கிரியேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பார்க்கலாம். ஏன்னா நமக்கு இப்போதைக்கு ஒரு பை சைடு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ சப்ளை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா 630க்கு மேலே கிரியேட் பண்ணனா எந்த மாதிரி போகுது சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல் வைஸாக பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இன்னொரு நியூஸ் இருக்கு, இந்தியாவுக்கு சம்பந்தமான நியூஸ். ஓகேங்களா? இன்டர்நேஷனல் நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் கொடுக்குற மாதிரி ஆயில் இம்பாக்ட் ஆகும். பட் இந்த நியூஸ் ஏன்னா 2 நியூஸுக்குமே வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ட்ரம்ப் சொன்ன நியூஸ் இன்டர்நேஷனல் நியூஸ், யூஎஸ் ஆயிலை இம்பாக்ட் பண்ணும். பட் இந்தியாவுக்கு சம்பந்தமான நியூஸ் எதை இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. இப்போ நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ், பெட்ரோநெட் எல்என்ஜி, கெயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதானி டோட்டல் கேஸ், குஜராத் கேஸ், ஸோ இந்த மாதிரி இந்திர பிரசாத் கேஸ், பாரத் பெட்ரோலியம், ஆயில் இந்தியா, ரிலையன்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸ் இந்த குறிப்பிட்ட ஸ்டாக்ஸுக்கு இம்பாக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த இம்பாக்ட் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா இந்தியா சேஸ் 28 oil and gas ships are stranded near the Strait of Hormuz அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸுக்கு பக்கத்தில் 28 ஆயில் அண்ட் கேஸ் ஷிப்ஸ் ரெடியாக நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க நியூஸஸ் இந்தியா சைட்லேருந்து நியூஸஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது the vessels included at least 10 foreign flagged cargoes with supplies to India and 18 flagged ships included energy products அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 10 ஃபாரின் ஃபிளாக்டு, அதாவது இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பல்களில், வெளிநாட்டு கப்பல்களில் 10 ஃபாரின் ஃபிளாக்ல பொருட்களை ஏற்றிட்டு வராங்க. அது மட்டும் 18 இந்தியன் ஃபிளாக்டு ஷிப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி வந்துட்டு இருக்கு. எனர்ஜினா அதான் எல்பிஜி, எல்என்ஜி, ஸோ இந்த மாதிரி எனர்ஜி செக்டார்ஸ் கொண்ட இது வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டாண்டர்ட் ஃபாரின் ஃபிளாக்டு வெசல்ஸ் இன்க்ளூட் 4 க்ரூட் ஆயில் டேங்கர்ஸ். ஓகேங்களா? 4 க்ரூட் ஆயில் டேங்கரும் 3 வெசல்ஸ் கேரிங் எல்பிஜி அண்ட் 3 எல்என்ஜி கேரியர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சின்ஹா அப்படிங்கிறவங்க மெசேஜ் கொடுத்துருக்காங்க மீடியாவில். ஸோ ஓவராலாக என்ன அர்த்தம், அப்போ இந்த மாதிரி நமக்கு இந்தியாவில் இத்தனை கப்பல்கள் எனர்ஜி வந்துட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ குறிப்பிட்ட இந்த கம்பெனிஸுக்கெல்லாம் ஸோ சப்ளை கொடுக்கும், க்ரூட் ஆயில் சப்ளை கொடுக்கும். ஸோ இந்த கம்பெனிஸ், இந்த குறிப்பிட்ட கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் க்ரோத் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஆயில், பாரத் பெட்ரோலியம், இந்தியா ஆயில் கார்பரேஷன், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது முழுக்க முழுக்க ஒரு நேஷ்னல்
ஒரு இந்தியாவுக்கு சம்மந்தப்பட்ட நியூஸ்னால இந்த குறிப்பிட்ட கம்பெனிஸ் மட்டும் கொஞ்சம் வந்து பூஸ்டப் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, பட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது இன்டர்நேஷனல் நியூஸ். இந்த இடத்துல இன்னும் டிமாண்டில் தான் இருக்கு க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். இது சப்ளை ஆகணும் அப்படின்னா ஒரு நம்ம டெக்னிக்கல் வைஸாக வந்து பார்க்கலாம். இப்போ ட்ரம்ப் அவர்கள் சொன்ன அந்த நியூஸை வச்சு பார்க்கணும் அப்படின்னா நமக்கு சப்ளை ஆகணும். அதாவது 6:30க்கு மேலே ஒரு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனால், பட் அது வரைக்கும் பார்க்கலாம் எந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 9806 இந்த ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் ஜோன். இப்போ இந்த ஹையாக ஓப்பன் பண்ணி பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 10,549. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்குறப்ப 9,529 வந்தால் இந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா இந்த 9,395 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 8,834. ஓகேங்களா, பை சைடு பிரேக் அவுட் கொடுத்த ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா சப்போர்ட்டுங்கிறது 9,529, செல் சைடு பிரேக் அவுட்டுங்கிறது 9,395, நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 8,834. கொஞ்சம் வந்து நமக்கு வந்து வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும், வேற வழி வந்து கிடையாது இன்னைக்கு. ஏன்னா நியூஸஸ் வந்து என்ன சொல்றதுன்னா இவரோட நியூஸ் வந்து இந்த இடம் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஓவராலாக யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் டிமாண்டில் தான் இருக்கு. இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் தெரியும் இவரோட நியூஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ஆயில் வந்து இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. பட் ஓவராலாக சப்ளை, அதாவது இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் சப்ளை கொடுக்கணும். அப்படி சப்ளை கொடுக்கணும் அப்படின்னா 9,395 பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு 8,834 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது வரைக்கும் நமக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பையிங் ஜோன்ல தான் இருக்கும். இந்த இடம் எல்லாமே நமக்கு வந்து பையிங் ஜோன் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 271.4 இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ நேற்று சொன்ன அதே சப்போர்ட் தான். ஸோ ரெசிஸ்டன்ஸுங்கிறது 296.6 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கப்பல் வரத்துக்கும் இந்த எல்என்ஜிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஓகேங்களா, இந்தியாவில் 28 கப்பல் வருது, அதனால நமக்கு வந்து எல்என்ஜி நேச்சுரல் கேஸ் எல்லாம் நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா சப்ளை ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த கப்பல் வரதெல்லாம் எதில் இம்பாக்ட் ஆகும், நமக்கு வந்து அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்ல தான் நமக்கு வந்து இம்பாக்ட் ஆகுமே தவிர ஓவராலாக நேச்சுரல் கேஸ்ல வந்து ஆகாது. ஸோ நேச்சுரல் கேஸ் வரைக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். 271.4, 296.6. நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர். இப்போ கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் நிற்கிது. இப்போ நமக்கு ஃபாரெக்ஸ் சார்ட் வந்து ஒரு $30 வந்து பாசிட்டிவ்ல போனால் கூட இப்போதைக்கு நெகட்டிவ்ல தான் நிற்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் பிரேக் அவுட் பண்ணாதான், ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் 1,51,000 பிரேக் அவுட் பண்ணாதான் நமக்கு வந்து பை சைடு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும். அது வரைக்குமே நமக்கு வந்து செல் சைடு தான். செல் சைடு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,48,312, செல் சைடு பிரேக் அவுட்டுங்கிறது 1,43,612, நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,38,952. ஸோ ஓவராலாக வாலட்டல் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் வந்து எதிர்பார்க்கலாம் கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ சில்வரும் அதே மாதிரி தான் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,32,798, 2,39,866. ஸோ லோவர் பிரேக் அவுட் இந்த இடத்துல 2,18,871 பிரேக் அவுட் பண்ணால் 2,04,769 வரைக்கும் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவரால் செல்லிங் அண்ட் ரேஞ்ச் பவுண்ட் கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,141. ஸோ இந்த இடம் வந்தால் மறுபடியும் வந்து ஒரு 10 or 20 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கான கண்டிஷன்ஸ். ஸோ ஈவினிங் க்ரூட் ஆயில் கண்டிப்பாக வந்து வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, எம்எஸ்சி வேர்ல்டு இண்டெக்ஸ் எப்படிங்க இருக்குது அப்படின்னா நெகட்டிவ்ல தான் இருக்குது இப்போதைக்கு. அதாவது இவ்வளோலாம் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்குது. ரொம்ப பெரிய அளவில் பாசிட்டிவும் பெரிய அளவில் நெகட்டிவும் இல்லை. ஸோ மார்னிங் வீடியோலாம் நான் அப்டேட் பண்ணுறேன். நிஃப்டி அண்ட் எம்எஸ்சி ரெண்டுமே ஒட்டா பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு 1.34% மட்டும் வேர்ல்டு இண்டெக்ஸ் வந்து நெகட்டிவ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 28 சிப்ஸ் வந்து நமக்கு வந்து உள்ளார வந்தது அப்படின்னா சப்ளை கிரியேட் ஆகும். சப்ளை கிரியேட் ஆனால் ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோ நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.